சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து வீட்டுக்கு வந்த உடனே யார்கிட்டயும் பேசாம ரொம்ப அமைதியா இருக்கிறத அண்ணாமலை கவனிக்கிறாரு. முத்து என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லப்பா, உங்களுக்கு பிறந்தநாளை நல்லபடியா கொண்டாடிட்டோம். அதே மாதிரி நான் நினைச்ச மாதிரியே புது வண்டி வாங்கிட்டேன்னு சந்தோஷமா இருக்கும்போது, மீனாவோட தங்கச்சி சீதா நகையை கண்டுபிடிக்க முடியலன்னு யோசிக்கும்போது என்ன செய்யன்னு தெரியாம ரொம்பவே பதட்டமா இருக்கு. அதான்ப்பா, சீதா அழுதுகிட்டே இருந்தா, என்னால் பதில் பேச முடியல. ஏன்னா நாங்கள் தானப்பா அவங்க எல்லாரையும் அங்கே வர வச்சோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, உன்னால் முடியும் முத்து, நீ கண்டிப்பாக இந்த உண்மையை கண்டுபிடிப்ப. சீதா கிட்ட என்னதான் ஆறுதலாக பேசினாலும் ரொம்ப மனசு வேதனைப்பட்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அங்கே வந்த விஜயா ரொம்ப சந்தோஷமா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மீனா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னம்மா தேவையில்லாமல் பேசுகிறீங்க? மீனா எப்படிம்மா அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்க முடியும்? மீனாவும் நானும் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, மனோஜுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அதான் இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியும். மீனா எனக்கு செஞ்ச உதவியால் தான் இந்த புது வண்டி எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் மீனா வீட்டிலேருந்து எல்லாரும் வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானும் மனோஜும் கண்டிப்பாக அங்கே வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு அங்கே எதுக்கு வந்தோன்னு தான் தோணுச்சு. ஆனால் இப்போ சீதாவோட நிலைமையை பார்த்தியா? சீதாவோட நகையை கண்டுபிடிக்க முடியாமல் நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, போதுமா, அந்த நகையை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த பிரச்சனையை நான் சீக்கிரமாகவே சமாளிச்சிருவேன். மீனாவோட அருமை பெருமை தெரியாமல் பேசாதீங்க. நீங்கள் நானும் மீனாவும் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது. இதே மாதிரி மனோஜும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்வான். அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, எதுக்குமா தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, அது எப்படி மீனாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண எல்லாரும் வரீங்க, நான் பேசுகிறத மட்டும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? நீ புது வண்டி வாங்கினா போதும்னு நினைக்கிற, ஆனால் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். இதன் மூலமாக நல்ல வருமானம் வந்தால் தான் எல்லாரும் பாராட்டி பேசுவாங்க. ஆனால் மனோஜ் அப்படி இல்லை. மனோஜ் நல்ல பிஸ்னஸ் செஞ்சு நல்லா சம்பாதிக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது? மீனாவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படி தானே முத்துன்னு சொல்லும்போது, அம்மா தேவையில்லாமல் மீனாவை பற்றி பேசாதீங்க. ஏன்னா மீனா இப்போ நம்ம வீட்டில் இல்லை. ஆனால் மீனா நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாகவே வரதான் போகிறான்னு சொல்லும்போது, அப்படி நடக்க நான் விடமாட்டேன் முத்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை முத்து பாத்தியா விஜயா எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு, சீக்கிரமாகவே இங்கே மீனாவோட தங்கச்சி சீதாவோட நகையை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதான்ப்பா என்ன செய்யன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு முத்துவும் அண்ணாமலையும் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. பாட்டி அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன அண்ணாமலை, உன்னுடைய பிறந்த நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ எடுத்து பேசவே இல்லை. ஆனாலும் உன்னை பார்க்க வரணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் யாருமே வர வர எனக்கு ஃபோன் பண்ணி பேச மாட்டேங்கிறீங்க. அண்ணாமலை எப்படி இருக்க அப்படின்னு அண்ணாமலையோட பிறந்த நாளைக்கு பாட்டி வாழ்த்து சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, இல்லைம்மா நிறைய வேலை இருந்தது, அதான் உங்ககிட்ட பேச முடியல. எல்லாரும் வீட்டில் சந்தோஷமாக இருக்கோம்மா. இங்கே முத்துவும் மீனாவும் புது வண்டி வாங்கியிருக்காங்கம்மா. தன்னுடைய வேலையை இன்னும் நல்லபடியாக செய்யணுன்றதுக்காக, முத்துவும் மீனாவும் முன்னேறணுன்றதுக்காக இப்படி புது வண்டி வாங்கியிருக்காங்க. இங்கே முத்து புது பிஸ்னஸ் வேறு ஆரம்பிக்க போகிறதா மீனா சொல்லிட்டு இருந்தா. இதெல்லாம் கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு நடந்த ஒவ்வொன்றையும் பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அண்ணாமலை. அங்கே விஜயா கவனிக்கிறாங்க. என்ன, என் மாமியார் ஃபோன் பண்ணியிருக்காங்க, என்னவா இருக்கும்னு தெரியலையே, எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அப்படி என்னதான் பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்கன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் தனியாக இருந்து கஷ்டப்படணுமா, எங்கள் வீட்டுக்கு வந்துடலாம்லம்மா, நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கலாம்ல. இல்லைம்மா, எதுக்கு சொல்கிறேன்னா மீனா ஸ்ருதி யாருமே இல்லைம்மா, இங்கே தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மனோஜும் ரொம்ப மனசு வேதனைப்படுறான். மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கக்கூடாதுன்னு ரோகிணியால் நிறைய பிரச்சனை வருது. என்னதான் முத்துவும் மீனாவும் உதவி செஞ்சாலும் மீனாவை இன்னும் விஜயா புரிஞ்சிக்காம தான் இருக்கா. அதாம்மா என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன். ஆனால் முத்து தாம்மா என் பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடணும்னு இங்கே என்னெல்லாம் செஞ்சான் தெரியுமா? சந்தோஷமாக எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் ஒத்துமையாக எல்லாரும் இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஆனால் மீனா இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு விஜயா ரொம்ப அடம்பிடிக்கிறா. மீனா மறுபடியும் திரும்பி வரணும்னு நான் ஆசைப்படுறேன். மனோஜோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற விஜயா மீனாவை பற்றியும் முத்துவோட வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறா. என்ன செய்யன்னு தெரியலம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, எல்லாம் சரியாயிரும் அண்ணாமலை, விஜயாவை பற்றி தான் நமக்கு தெரியுமே. ஏன் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் தான் நானும் நினச்சேன். ஆனால் இப்போ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதுன்னா காரணமே விஜயா தான். ரோகிணியை பற்றி சரியாக தெரிஞ்சுக்காம மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யார்? விஜயா தானே. அப்போ பிரச்சனைன்னு வந்தால் விஜயா தானே சமாளிக்கணும். நீ எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? உன்னுடைய பிறந்தநாள் அப்போ நீ சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். என்ன, உனக்காக பரிசெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் தான் அங்கே வர முடியலையே அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எனக்கு பரிசெல்லாம் வேண்டாம், நீங்கள் என்னை பார்க்க வந்தாலே போதும்.
முடிஞ்சா நீங்க வாங்க. இல்லையா எல்லாரையும் நான் வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரதா நினைக்கிறேன். ஆனா, இப்ப முத்துவும், மீனாவும் அவங்க வேலையில ரொம்ப கவனமா இருக்காங்க. மனோஜும் பிசினஸ் தான் முக்கியம்ன்ட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும்போது தாம்மா என்ன செய்யன்னு தெரியாம யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, பரவால்ல அண்ணாமலை. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். வேற நீங்க முடிஞ்சா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு பேசிட்டு பாட்டி ஃபோனை வைக்கிறாங்க. உடனே இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட வந்து பேசுறாங்க. "என்னங்க, என்னால தான் மீனா இந்த வீட்டுக்கு வரவே இல்லன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப என்னங்க பிரச்சனை? உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் மீனாவால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். ஆனா என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இப்படி உங்க அம்மா கிட்ட என்னை பத்தி பேசுறீங்களே, என் மாமியார் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அப்புறம் அத்தை நம்ம வீட்டுக்கு வந்தா என்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க, பிரச்சனை செய்வாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "விஜயா, நான் உண்மையை தானே சொன்னேன். ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளா கூப்பிட்டு வந்தது நீதான். உன்னால தானே பிரச்சனை வந்தது. அதே மாதிரி இப்போ ஸ்ருதியும் ரவியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காம பிரச்சனை செய்கிறாங்கன்னா, நீ நல்ல மாமியாரா இருந்திருந்தா இந்த பிரச்சனையை சமாளிச்சிருப்ப. ஆனால் நீ தான் யாரை பற்றியும் கண்டுக்க மாட்டியே. உனக்கு மனோஜோட வாழ்க்கை தானே முக்கியம். ஏன் முத்துவும் மீனாவும் இப்போ பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே நீ தானே. அப்படி இருக்கும்போது உண்மை தானே என் அம்மா கிட்ட சொல்ல முடியும். என் அம்மா என்னுடைய பிறந்த நாளுக்காக வாழ்த்து சொல்ல தான் ஃபோன் பண்ணாங்க. நீ தேவையில்லாமல் பேசாத. அவங்க இப்போ வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சந்தோஷந்தான். ஆனால் வந்தாங்கன்னா நீங்கள் பேசுனதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. மறுபடியும் உங்கள் அம்மா கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க. என்னால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. மீனாவால் மட்டும்தாங்க பிரச்சனை வருது. ஆனால் மீனாவை மட்டும் எல்லாரும் பாராட்டி பேசுகிறீங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க விஜயா. மீனாவோட பூக்கடைக்கு முத்து வராரு. உடனே மீனா சொல்கிறாங்க, "நீங்கள் புது வண்டி வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் பாட்டிக்கிட்ட சொல்ல வேண்டாமா? அப்படி சொன்னால் பாட்டி சந்தோஷப்படுவாங்கல்ல." அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாரு, "நீ சொல்கிறது எல்லாம் சரிதான். பாட்டிக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய வேலை இருந்தது. சீதாவை பற்றி வேற யோசனை பண்ண வேண்டியதாக இருந்ததுல. அதனால தான் பாட்டிக்கிட்ட பேச முடியல. இப்போவே ஃபோன் பண்ணுறேன் மீனா." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு முத்து. உடனே பாட்டி, "என்ன முத்து, இப்போ தான் ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சா என்ன? நீ புது வண்டி வாங்கியிருக்க. மீனாவால் உனக்கு இவ்வளோ நல்லது நடக்குது. ஆனால் என்கிட்ட சொல்லணும்னு மீனாவுக்கும் உனக்கும் தோணவே இல்லைல்ல? பரவாயில்ல முத்து, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும்னு." பாட்டி பேசுனதை கேட்டுட்டு, "என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, நீ வேணும்னா ஃபோன் பண்ணாமல் இருக்கலாம். என் பையன் அண்ணாமலை எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டான்." அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. ஆனால் நிறைய வேலை இருந்தது பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, "பரவாயில்ல முத்து, மீனாவால் உனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீயும் மீனாவும் இதே மாதிரி எப்பயும் நல்லா சம்பாதிக்கணும். உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும்." அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே முத்துவும் மீனாவும் பாட்டிக்கிட்ட முன்னாடியே வந்து புது வண்டி வாங்க போகிறத பற்றி பேசியிருக்கணும், சொல்லியிருக்கணும். பாவம் பாட்டி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க, "பாட்டி, நான் வந்து புதுசாக பூக்கடை ஆரம்பித்தேன். அப்போவும் நீங்கள் வரவே இல்லை. இப்போ என் வீட்டுக்காரர் முத்து வந்து புதுசாக வண்டி வாங்கியிருக்காரு. இப்போவும் வராமல் இருந்தால் எப்படி பாட்டி? நாங்கள் கூப்பிடாதது எங்கள் தப்பு தான். எங்களை மன்னிச்சிருங்க. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கும் இப்போ பெருசாக எந்த வேலையும் இல்லை. நானும் வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்தாலும், மீனா, நீ உங்கள் அம்மா வீட்டில் இருக்க. என்னை பார்த்துக்கிறதுக்குன்னு யாருமே இல்லைல்ல. விஜயா சமைச்சு கொடுத்தாலும் என்னால் சாப்பிட முடியாது. அதே மாதிரி விஜயா பொறுப்பே இல்லாமல் குடும்பத்தையே சரியாக பார்த்துக்க மாட்டா. என்னையா கவனிக்க போகிறா? அப்படியே அங்கே வந்தாலும் உன்னை நம்பி மட்டும்தான் மீனா நான் வருவேன்." அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. "என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். நீங்கள் வரும்போது உங்களுக்காக நானே சமைச்சு கொடுப்பேன்." அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அந்த சமயம் முத்து வந்து, "பாட்டி, இதுக்கப்புறமா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் பாட்டி. எனக்கு ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வைக்கிறோம் பாட்டி." அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, "பரவாயில்ல முத்து, உன்னால் முடியும். என்ன, நானும் நல்லா சம்பாதிச்சிருக்கேன். உங்களுக்காக முடிஞ்ச அளவு பணம் சேர்த்து வச்சுருக்கேன். நீ வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்கிற. அதே மாதிரி மீனாவும் பிடிச்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கும்போது உங்களுக்காக நானும் உதவி செய்ய மாட்டேனா? ஆமாம், புது வண்டி வாங்கியிருக்கியே, எல்லா பணத்தையும் கொடுத்துட்டியான்னு கேட்க, இல்லை பாட்டி, மாதம் மாதம் பணம் கொடுக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த வண்டியை வாங்குறதுக்கு நான் உதவி செஞ்சுருப்பேன்னு" சொல்கிறாங்க பாட்டி. "இல்லை பாட்டி, நீங்களே தனியாக இருந்து கஷ்டப்படுறீங்க. இதில் நாங்கள் வேற பணம் கேட்கணுமா? அதெல்லாம் வேண்டாம் பாட்டின்னு" சொல்லும்போது, "சரி முத்து, மீனா என்னை வர சொன்னதுக்கப்புறமா நான் எப்படி வராமல் இருப்பேன்? உன்னுடைய புது வண்டியை நானும் பார்க்க வேண்டாமா? என்னதான் இந்த உண்மையை நீங்கள் சொல்லலைனாலும் நான் கண்டிப்பாக வந்து உங்களை பார்ப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பாட்டி. பாட்டி யோசிக்கிறாங்க,
நான் இப்போ ரொம்ப முடியாமல் தான் இருக்கேன். சரியாக என்னால் வேலையை பார்க்கவும் முடியல. அப்பப்போ அண்ணாமலையை பார்க்கறதுக்கு போகவும் முடியல. அதனால முத்து மீனாவுக்கு உதவி செய்கிற மாதிரி சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தான் என்ன? அது மட்டும் இல்லாமல் மனோஜும் தன்னுடைய பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதா அண்ணாமலை சொன்னான்ல. என்னால் முடிஞ்ச உதவியை ரவி, முத்து, மனோஜ் அப்படின்னு எல்லாருக்கும் நான் வந்து இந்த பணம் கொடுத்து உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு அண்ணாமலை வீட்டுக்கு சந்தோஷமாக கிளம்பி வராங்க. பாட்டி வந்ததை பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அம்மா, நான் ஃபோனில் பேசினப்ப கூட என்னை பார்க்க நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை, நீ மட்டுமா ஃபோனில் பேசியிருக்க? முத்து, மீனா எல்லாருமே என்கிட்ட பேசினாங்க. புது வண்டி வாங்கினதை பற்றி சொன்னாங்க. இந்த முன்னாடியே சொல்லலைன்னு கேள்வி கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே முத்து வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறதாவும் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த விஜயா, அத்தை எப்போ வந்தீங்கன்னு கேட்டுட்டு, அத்தை முத்து மீனா இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அவங்களால மாடியில் ரூம் கட்டவே முடியல. இதில் முத்து வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறானா? இதெல்லாம் நடக்கவா போகுது? இதெல்லாம் நம்பி தான் நீங்கள் இங்கே எங்களை பார்க்க வந்தீங்களான்னு கேட்கும்போது, இல்லை விஜயா, உங்கள் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். முத்து மீனாவுக்காக மட்டும் வரல. ஆமாம், மனோஜ் எங்கே, ரவி எங்கே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கேட்குறாங்க. என்ன, நான் வந்த உடனே மீனா, ஸ்ருதி எல்லாரும் வந்து பாட்டி எப்போ வந்தீங்கன்னு சந்தோஷமாக பேசுவாங்க. ஆனால் இப்போ இந்த வீட்டில் எந்த மருமகளும் இல்லை. என்ன விஜயா, நீயாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்க வேண்டாமா? நீ மனசு மாறினாதான் உன்னுடைய பசங்க வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். நீ ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்க? ஏன் வந்து மீனா இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க? அதே மாதிரி மீனா மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா ஸ்ருதியை வந்து இந்த வீட்டுக்கு வர வச்சிருவா. ஏன்னா நீ பேசினா ஸ்ருதி புரிஞ்சிக்கவே மாட்டா. ஆனால் மீனா சொன்னால் ஸ்ருதி கேட்பால. அதனால தான் சொல்கிறேன். இப்படி ரவியாக இருக்கட்டும், முத்துவாக இருக்கட்டும், இங்கே நம்ம வீட்டில் கஷ்டப்படுறதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா? மனோஜுக்கு மட்டும் பொண்ணு பார்க்கணும், சீக்கிரமாகவே நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு யோசிக்கிறியே, ஏன் மற்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டேங்கிற? ரவியோட வாழ்க்கை முக்கியம் இல்லையா? இங்கே முத்துவோட வாழ்க்கை முக்கியம் இல்லையா? அப்படின்னு பாட்டி வந்த உடனே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, என்ன அத்தை இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உடனே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்களே, எனக்கு ரவியோட வாழ்க்கை முக்கியம்தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது முத்துவை பற்றி மட்டும்தான் யோசிக்க மாட்டியான்னு கேட்குறாங்க. இல்லைத்த, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த மனோஜ் வந்து, பாட்டி என்ன பாட்டி, வந்த உடனே அம்மா கிட்ட ஏன் இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க? மீனா மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா நிறைய பிரச்சனை வரும் பாட்டி அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது, மனோஜ் நீயுமா விஜயா மாதிரி இதெல்லாம் நம்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, வேற என்ன பாட்டி, அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதானே அப்படின்னு மனோஜ் பேசும்போது உடனே விஜயா, அத்தை வந்த உடனே எதுக்கு மீனாவை பற்றி பேசணும்? ஏன் இந்த வீட்டுக்கு பொறுப்பாக இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறது இப்போ நான் தானேன்னு சொல்லும்போது, நீ எனக்கு நல்ல மருமகளும் கிடையாது, மீனாவுக்கு நீ ஒரு நல்ல மாமியாரும் கிடையாது. ஒன்னால தான் விஜயா நிறைய பிரச்சனை வருது. அதை எப்போ தான் புரிஞ்சுக்க போறியோ தெரியல அப்படின்னு பாட்டி பேச ஆரம்பிக்கும்போது உடனே இங்கே விஜய் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. என்னங்க உங்கள் அம்மா வந்த உடனே இப்படி பேசுகிறாங்களேன்னு கேட்கும்போது, ஆமாம், மீனாவை பற்றி பேசின உடனே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, அம்மா வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு கொஞ்சமாவது உனக்கு தோணுச்சா? இல்லை காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு வந்து நினைக்க மாட்டேங்கிற? இதே மீனா இருந்திருந்தா இப்போ அம்மாவுக்கு வந்து காஃபியெல்லாம் கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைப்பா. அதனால தான் அம்மா வந்த உடனே உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லும்போது, நான் தான் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா வந்து இங்கே ரவியை பார்க்குறாங்க. ரவி, என்னால் சமைச்சு கொடுக்க முடியாது, உனக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீ இன்னைக்கு கண்டிப்பாக வேலைக்கு போகணுமா என்ன? அது மட்டும் இல்லாமல் மீனா இருந்தால் இந்நேரத்துக்கு சமைச்சு எல்லா வேலையும் முடிச்சிருப்பா. பொறுப்பாக ஒவ்வொரு வேலையும் மீனா வந்து செய்வா. ஆனால் இப்போ நான் சமைச்சு கொடுத்தா என் மாமியாருக்கு பிடிக்காது, உங்கள் பாட்டிக்கு பிடிக்காது, ஏதாவது தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க. இப்போவே மீனாவை விட்டு கொடுக்காம என்னை கேள்வி கேட்குறாங்க. நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி சமைச்சு கொடுத்தாலும் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பொறுப்பாக பார்த்தாலும் உங்கள் பாட்டி வந்துட்டாங்கல்ல, இனி பிரச்சனை மட்டும்தான் வரும், பார்த்துக்கிட்டே இரு. இன்னைக்கு நீயே சமையல் வேலையை பார்த்துக்க. ஏன் நீ வந்து ஸ்ருதிக்கிட்ட சொல்லிடு பாட்டி வந்திருக்காங்கன்னு, நீ அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, அது எப்படிம்மா? இப்போ ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணால் ஸ்ருதி என்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பா. ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்குது, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். நீங்கள் தான் வீட்டில் இருக்கீங்கல்லம்மா, நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே பாட்டி சொல்கிறாங்க. என்ன, இதே மீனா இருந்திருந்தா இந்த பொறுப்பான வேலையெல்லாம் மீனா பார்த்துப்பா, நான் அமைதியாக இருப்பேன். இப்போ நீ என் மருமக, என் பேச்சை கேட்கணும்ல, எனக்கு என்ன பிடிக்கும்னு நீயே யோசிச்சு எனக்கு நீ தான் வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியலன்னு விஜயா ரொம்பவே பதட்டமாக இருக்க, இங்கே முத்து வந்து மீனாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து விஜயா எப்படி சமைக்கன்னு தெரியலன்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது, பாட்டி நான் வந்துட்டேன்,
நானே உங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தினமும் வீட்டில் எல்லாருக்கும் நான் தான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்ததுனால மீனா சாப்பாடெல்லாம் செஞ்சு பாட்டிக்கு கொண்டு வராங்க. இதை பார்த்த பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன விஜயா இவ்வளோ நேரம் ஆகுது, எனக்கு காஃபி கொடுக்கணும்னு கூட உனக்கு தோணலை. ஆனால் நான் இங்கே வந்திருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனா எனக்காக என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா. இதனால தான் மீனாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. ஆனால் மீனா எனக்கு என்னுடைய பேத்தியாக இருந்து என்னை எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கணும்னு மீனாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு மீனாவை பாராட்டி பேச, நல்ல வேலை மீனா இப்போ சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா. நானும் சமைக்க வேண்டாம், கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். எப்படியோ மீனா வந்ததால் எனக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிறாங்க விஜயா. இங்கே மீனா வந்த உடனே பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. முத்து சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கூட வரணும், நாங்கள் வாங்கியிருக்க புது வண்டியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா முத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிக்கணுன்றதுக்காக முன்னேறணுன்றதுக்காக அவங்க ஒவ்வொரு வேலையாக பார்க்கணுன்னு இப்படி முயற்சி செய்கிறாங்கன்னு பேசும்போது, ஆமாம் பாட்டி நாங்கள் எல்லோரும் போயிட்டு வந்தோம், அங்கே வண்டியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பாட்டின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது, முத்து இருந்தாலும் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம், நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு பாட்டி முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே விஜயா மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, மனோஜ் இங்கே என் மாமியார் வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. அதனால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமாம், நீ கூட தான் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்த, பெரிய கடைக்கு ஓனராக இருக்க. அப்போல்லாம் உங்கள் பாட்டி உன்னை பாராட்டலை, இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படலை. ஆனால் முத்து புதுசாக வண்டி வாங்கிட்டான உடனே உங்கள் பாட்டி அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க பார்த்தியா. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. முத்துவும் மீனாவும் தான் பேசி உங்கள் பாட்டியை வர வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தானே மீனா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு சொல்லும்போது, ஆமாம் எப்பயுமே மீனா நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படிலாம் செய்வாங்க. ஆனால் நம்ம கவனமாக இருக்கணுமா. இப்படியே பேசி மீனா அந்த வீட்டுக்கு வரணும்னு நினைப்பாங்க. அப்படி நடக்க விட்டுறக்கூடாதுமா. நீங்களே பொறுப்பாக பேசி பாட்டி மனசு மாறாமல் நீங்கள் பார்த்துக்கணும். பாட்டி நமக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். பாட்டி முதல்ல எதுக்கு வந்திருக்காங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மனோஜும் விஜயாவும் பேசிக்கிறாங்க. பாட்டி எல்லார்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கும்போது, எதுக்காக இப்படி யார்கிட்டேயும் சொல்லாமல் வந்தேன்னு, என்ன நம்மளை வீட்டில் யாருமே இன்னும் என்னை கேட்காம இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அம்மா இது உங்கள் வீடுமா, எப்போ வேணாலும் வரலாம். அது மட்டும் இல்லை, நாங்கள் தான் உங்களை பார்க்க வரமாட்டேங்கிறோம். அதனால் நீங்களாவது வரீங்கன்னு நாங்கள் சந்தோஷப்படுறோம். இதில் கேள்வி கேட்க என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே முத்து மீனாவோட அங்கே புதுசாக வாங்கியிருக்க புது வண்டியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நான் உங்கள் எல்லார்கிட்டேயும் முக்கியமாக பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அத்தை, என்ன விஷயமா எங்ககிட்ட பேச வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நானும் மனோஜும் பேசிக்கிட்டே இருந்தோம், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் தெரியும், நான் காரணம் இல்லாமல் இங்கே வரமாட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, அண்ணாமலை இங்கே எல்லாரையுமே முத்து புது வண்டி பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போகிறாரு. புது வண்டியெல்லாம் பார்த்துட்டு இங்கே முத்து சொல்கிறாரு, பாட்டி வண்டி எப்படி இருக்குன்னு சொல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. நீ செஞ்ச உதவியால் உனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் எப்பயும் எல்லாருக்கும் உதவி செய்யணும். அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி இங்கே நீ பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறல்ல, எல்லாம் சீக்கிரமாகவே நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, எப்படி பாட்டி, புது வண்டி வாங்கியிருக்கேன், மாதம் மாதம் இந்த வண்டிக்காக பணம் கொடுக்கணும், நல்ல வருமானம் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் பிஸ்னஸ் சீக்கிரமாகவே ஆரம்பிக்கணும்னு மீனா ஆசைப்படுறா. அவ்வளோ பணம் எங்ககிட்ட எங்கே பாட்டி இருக்குதுன்னு சொல்லும்போது, எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்க தான் போகுது அப்படின்னு பாட்டி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி அங்கே ரவி, அண்ணாமலை, மனோஜ், முத்துன்னு எல்லாரையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கும்போது, மீனா மட்டும் அமைதியாக எதுவுமே பேசாமல் நிற்க, உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, அதான் என் மாமியாருக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுத்துட்ட, அப்புறம் என்ன இங்கே உனக்கு என்ன வேலை? உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தானே, இல்லைனா பூக்கடையில் இருக்க வேலையை பார்க்க வேண்டியது தானே, அதென்ன என் மாமியார் வந்தால் மட்டும் இங்கேயே இருந்துடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. மீனா உடனே சரி பாட்டி நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, மீனா நீயும் இங்கே தான் இருக்கணும், பொறுமையாருமா, நான் பேசுகிற வரைக்கும் விஜயா நீ பேசவே கூடாது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எதுக்காக அண்ணாமலை வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை, நானும் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக சம்பாதிக்கிறேன், நமக்குன்னு நிறைய வருமானம் வருது, என்ன அந்த பணத்தை என் பேரன்களுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு வந்தேன். ஆனால் இப்போ அப்பப்போ உங்களை பார்க்க என்னால் வர முடியல, இங்கே வரப்போ இந்த பணத்தை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சேன்னு சொன்னதை கேட்டு இங்கே விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா மனோஜ், நான் சொன்ன மாதிரியே உன்னுடைய பாட்டி எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேல்ல,
முத்துவுக்கும் மீனாவுக்கும் எந்த பணமும் கிடைக்கக்கூடாது. நீ தான் உன்னுடைய பாட்டிக்கிட்ட பேசி புரிய வச்சு நல்ல பேர் வாங்கி என் மாமியார் கொண்டு வந்த எல்லா பணத்தையும் நீ தான் வாங்கிக்கணும். உன்னை புரிஞ்சுக்கிட்டு மனோஜுக்கு தான் இந்த பணம் எல்லாமே கிடைக்கணும்னு உன்னுடைய பாட்டி பேசணும். புரியுதா? இந்த மாதிரி நீ ஏதாவது செஞ்சே ஆகணும். உன்னுடைய பாட்டிக்கிட்ட மட்டும் நீ நல்ல பேர் வாங்கிட்டேன்னு வையே, அவ்வளவுதான். உன்னுடைய பிஸ்னஸ்க்கு நீ நிறைய கடன் வாங்கியிருக்கல்ல, அந்த பணத்தெல்லாம் சீக்கிரமாக திருப்பி கொடுத்துடலாம். உன்னுடைய பாட்டி எதுக்கு வந்திருக்காங்கன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டல்ல, நீ உங்கள் பாட்டிக்கிட்ட உண்மையை பேசு. என் மாமியார்கிட்ட மட்டும் நீ நல்ல பேர் வாங்கிட்டேன்னு வையி, அதுக்கப்புறம் உன்னுடைய பாட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாமே உனக்கு தான் வரும். கவனமாக இரு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா, பாட்டிக்கிட்ட நான் உண்மையை தான் பேசுவேன். நான் என்னுடைய வேலையை நேர்மையாக பார்க்குறேன்னு இனி பாட்டிக்கிட்ட உண்மையை பேசி நல்ல பேர் வாங்குறேனா இல்லையான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பாட்டி, நான் தான் இந்த வீட்டில் மூத்த பையன். எனக்கு என்ன தரணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பணம் தரப்போகிறீங்க? இல்லை நீங்கள் கொண்டு வந்த எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்தா கூட சந்தோஷம்தான். ஆனால் உங்ககிட்ட நான் உண்மையை தான் பாட்டி பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, பரவாயில்லையே, நீ உண்மையை பேசினாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரவியை கூப்பிட்டு சொல்கிறாங்க. ரவி, எப்போ தான் ஸ்ருதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறாங்க? என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நீ தான் பேசி இந்த பிரச்சனையை சரி செய்யணும். ஏன்னா இங்கே ஸ்ருதியை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ தான். அதனால் ஸ்ருதியை நீ விட்டு கொடுக்கக்கூடாது. நீத்து செய்கிறது எல்லாமே எல்லா பிரச்சனையுமே சரியில்லைன்னு உனக்கு தெரியுது. நீத்து செய்கிறதுக்காகலாம் நீ ஸ்ருதியை என்னைக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால் இங்கே ஸ்ருதியை முதல்ல வரவை அப்படின்னு சொல்லும்போது, நான் ஃபோன் பண்ணுற பாட்டின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே, அப்போ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல, கண்டிப்பாக வரேன்னு பாட்டிக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் உடனே கிளம்பி வராங்க. அந்த சமயம் பாட்டி வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. பாத்தியா விஜயா, நான் வரும்போது இந்த வீட்டில் உள்ள மருமக யாருமே இல்லை. ஆனால் இப்போ மீனா ஸ்ருதின்னு எல்லாரும் வந்ததுக்கப்புறமா எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க பாத்தியா? நீ ஒரு நல்ல மாமியாராக இருந்து அவங்களுக்கு இடையில என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பேசி எல்லாத்தையும் சரி செஞ்சுருக்கணும். எதையும் கண்டுக்காம மனோஜோட வாழ்க்கை மட்டும் முக்கியம், நீ நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியா? மீனா, எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைமா, ரொம்ப நாள் ஆகுது எல்லாரும் சந்தோஷமாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, எனக்கு பிறந்தநாள் கொண்டாடணும்னு நினச்சப்ப வீட்டில் யாருமே இல்லை. அப்புறம் எனக்கு எதுக்கு பிறந்தநாள் கொண்டாடணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த வீட்டு மருமக ஸ்ருதியும் ரவியும் ஸ்ருதி ரவி இங்கே முத்து மீனான்னு எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் தானம்மா நல்லாயிருக்கும். எப்படியும் மனோஜோட வாழ்க்கையிலையும் நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்க தான் போகிறோம். அதெல்லாம் விஜயா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாமா. ஆனால் இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மறுபடியும் இந்த வீட்டு மருமக எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்கம்மா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாம்மா. நீங்கள் வந்ததுக்கப்புறமா தான் ஒவ்வொன்றும் சரியாக நடக்குது அப்படின்னு சொல்லும்போது விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. எதுக்கு வந்தாங்கன்னு தெரிய வந்துருச்சு. பணத்தை கொடுத்துட்டு கிளம்ப வேண்டிதானே. என் மாமியாருக்கு வேறு வேலையே இல்லை. மீனாவை வர வச்சுட்டாங்க. ஸ்ருதி வந்தது சந்தோஷம். ஆனால் மீனாவுக்கு எதுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப கோவமாக யோசிக்கிறாங்க விஜயா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே பேசி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒத்துமையாக எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க. இங்கே இதெல்லாம் பார்த்துட்ருக்க அண்ணாமலை, ஸ்ருதி, இதே மாதிரி எப்போவும் நம்ம வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மீனாவும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா பதில் பேசாமல் அமைதியாக நிற்க, உடனே பாட்டி ரவியை கூப்பிடுறாங்க. இங்கே ஸ்ருதியவும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அவங்க கொண்டு வந்த பணத்தை எடுத்து ரவிக்கிட்ட கொடுக்குறாங்க. ரவி, நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற, ஆனால் உன்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. நீ இங்கே ஸ்ருதியை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ருதி இந்த வீட்டுக்கு மருமகளாக சீக்கிரமாக வரணும். இன்றைக்கி நான் எல்லாரும் எப்படி ஒத்துமையாக இருக்கீங்களோ அதே மாதிரி எப்பயுமே ஒத்துமையாக இருக்கணும். உங்களுக்கு இடையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும். அதுக்காக தான் இந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லும்போது, பாட்டி, எனக்கு எதுக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. என் பேரன் என் பேத்தின்னு உங்கள் எல்லாருக்கும் இந்த பணத்தை கொடுக்கறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுக்கும்போது, கண்டிப்பாக பாட்டி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஸ்ருதியை நல்லா பார்த்துப்பேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஸ்ருதி, என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு. இதே வீட்டில் இருந்துரு. எங்கள் வீட்டிலே இருந்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லும்போது என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் ஸ்ருதி உடனே சரி ரவி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அண்ணாமலை, இங்கே முத்து, மீனா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே முத்து மீனாவை கூப்பிடுறாங்க. முத்து மீனா வந்த உடனே இங்கே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, மீனாவை நீ நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கே மீனாவை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக நீ எவ்வளவோ முயற்சி செய்கிறேன்னு தெரியும். ஆனால் நீ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பாட்டி உனக்காக பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி, எனக்கு இந்த பணம் வேண்டாம் பாட்டி.
நீங்கள் குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும்னு எல்லாரையும் இங்கே வர வச்சு இப்படி நாங்கள் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கோம்ல, இதுவே போதும் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் முத்து, நீ நினைக்கிற மாதிரியே பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் எல்லாரும் தான். இந்த பணத்தை நீ கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு முத்து டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக இங்கே வந்து பாட்டி வந்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் பணம் கொடுக்குறாங்க. இங்கே மீனா கண் கலங்கி நிற்கிறாங்க. அந்த சமயம் இங்கே மனோஜ் வந்து, என்னம்மா, நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த பையன். ஆனால் ரவி ஸ்ருதிக்கு பணம் கொடுத்தாங்க, முத்து மீனாக்கு பணம் கொடுத்தாங்க. இப்படி அவங்க புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு பாட்டி நினைக்கிறாங்க. ஆனால் என்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா, பாட்டி என்னை கூப்பிடுவாங்களா இல்லையா, என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச, மனோஜ், நீ பேசுறது எனக்கு புரியுது, இங்கே வா அப்படின்னு சொல்லி பாட்டி கூப்பிடுறாங்க. ஆமாம், ஏதோ ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் பாட்டின்னு சொன்னேன்ல, அது என்ன உண்மை? நீ என்கிட்ட எதையும் மறைக்காம உண்மையை மட்டும் பேசு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பாட்டி, நான் உண்மையை சொன்னால் நீங்கள் எனக்கு நிறைய பணம் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அம்மாவும் சொன்னாங்க. அதனால தான் இத்தனை நாள் வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்ச ஒரு பெரிய உண்மையை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஏன் அப்பா முத்துன்னு யாருக்குமே இந்த உண்மை தெரியாதுன்னு சொல்லும்போது வீட்டில் எல்லாரும் பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. உடனே விஜயா யோசிக்கிறாங்க, என்ன இந்த மனோஜ் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான், நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக உண்மையை பேசுன்னு சொன்னது உண்மைதான், அதுக்காக எதுக்கு மனோஜ் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக விஜயா பார்த்துட்டு இருக்கும்போது, பாட்டி, அப்பாவுக்கு தெரியாம நானும் அம்மாவும் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துட்டோம் பாட்டி. இந்த உண்மையை சொன்னால் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்ல பாட்டி. நான் வேணும்னே இப்படிலாம் செய்யலை. எனக்கு பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை இருந்தது. அதனால அம்மா கிட்ட உதவி கேட்டேன். என்ன செய்யன்னு தெரியாமல் வீட்டு பத்திரத்தையும் திருப்பி வாங்கிட்டோம். ஃபினான்சியர் தான் பணம் கொடுத்து உதவி செஞ்சார். அப்புறம் பிஸ்னஸ்க்கு நிறைய பணம் தேவைப்பட்டதா, அதே பத்திரத்தை வச்சு நாங்கள் வந்து பணம் வாங்கிட்டோம் பாட்டி. இந்த உண்மையை யார்கிட்டேயுமே சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, எப்பயுமே நான் உண்மையை தான் பேசுவேன்னு. அதான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடலாம், நல்ல பேர் கிடைக்கும்னு உண்மையை சொல்லிட்டேன். என்னம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன்லன்னு சொல்லும்போது விஜயா ரொம்ப பதட்டமாக திரு திருன்னு முழிக்கிறாங்க. மனோஜ் ஏன் இப்படிலாம் செஞ்சான்? என் மாமியார் கொடுக்குற பணத்தை அமைதியாக வாங்கியிருக்கலாம். உண்மையை சொல்கிறேன்னு இப்படி என்ன மாட்டி விட்டுட்டானே. இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கூப்பிடுறாங்க. என்னம்மா, அதான் இந்த உண்மையை சொல்லிட்டேன்ல பாட்டி, இதுக்காகவே வந்து எனக்கு நிறைய பணம் கொடுக்க போகிறாங்க. எல்லாரும் என்னை பாராட்ட போகிறாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் உண்மையை மறைக்கக்கூடாது, பாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லணும்னு நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது பாட்டி ரொம்ப கோவமாக விஜயாவை பார்க்குறாங்க. மனோஜ், அண்ணாமலைக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கீங்களான்னு கேட்க, பாட்டி, என்னுடைய பிஸ்னஸ்க்காக தான், மன்னிச்சிருங்க பாட்டி, நீங்கள் கொடுக்குற பணத்தை வச்சு வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு இனி என்னால் பணம் கொடுக்கவே முடியாது. அண்ணாமலை, என்ன நடக்குது அண்ணாமலை அப்படின்னு கேட்கும்போது, அம்மா, இந்த உண்மை எனக்கே தெரியாதுமா, இப்போதாம்மா தெரியும். மனோஜ் பேசினதுக்கு அப்புறமா தாம்மா எனக்கே இந்த உண்மை தெரியுது. என்ன விஜயா, என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க மனோஜ், இப்போ இந்த உண்மையை சொல்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ். உனக்கு உதவி செய்யணும்னு நீ தானே கேட்ட, அதனால தானே யாருக்கும் இந்த உண்மை தெரிய வேண்டாம்னு நினச்சேன். என்ன மனோஜ், இப்படி என்னை மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, மனோஜ், இன்னும் வேற என்னென்ன உண்மையை பாட்டிக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற, எல்லாத்தையும் இப்போவே பேசிடு. நீயும் அந்த பார்லலம்மா மாதிரி எங்களை ஏமாத்துறோன்னு நினச்சிட்டிங்கல்ல, அதனால் உண்மை இப்போயாவது தெரிய வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மனோஜ், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, அம்மா பேச்சை கேட்டு நீங்கள் தானே கையெழுத்து போட்டு கொடுக்கணும், நீங்கள் எப்படியும் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர்கிட்ட கொடுக்கணும்னு கேட்டால் சரின்னு சொல்ல மாட்டீங்க, அதனால் உங்கள் கையெழுத்தை நானே போட்டு கொடுத்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு ஒவ்வொரு உண்மையாக இங்கே வந்து மனோஜ் வந்து சொல்லும்போது அண்ணாமலை, பாட்டி எல்லாரும் விஜயா ரொம்ப கோவமாக விஜயாவை பார்க்குறாங்க. விஜயா வந்து, என்னை மன்னிச்சிருங்க, மனோஜுக்கு உதவி செஞ்சது பெரிய தப்பு தான், இப்படி உண்மையை சொல்லி என்னை மாட்டி விடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. மனோஜ், உனக்கு நல்ல பேர் கிடைக்கணும், உனக்கு நிறைய பணம் கிடைக்கணும்னு உண்மையை சொன்னேன், என்னை பற்றி யோசிக்கல அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா இப்போ இதில் என்னம்மா தப்பு இருக்குது, என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மை தெரிய தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்திருக்காங்க. பாட்டிக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, உண்மையை பேசினா பணம் கொடுப்பாங்கன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அதான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னேன் அப்படின்னு இங்கே விஜயாவை வசமாக மாட்டி விட்டுறாரு மனோஜ். இப்படி உண்மையை தெரிஞ்ச உடனே பாட்டி ரொம்ப கோவமாக மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே மனோஜ், என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க, என்ன பாட்டி இப்படிலாம் வந்து ரொம்ப கோவப்படுறீங்கன்னு சொல்லும்போது, வேற என்ன செய்கிறது, இங்கே எல்லாரும் இதே வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க ஃபினான்சியர்கிட்ட, இங்கே வந்து அண்ணாமலையோட கையெழுத்தை வேற போட்டு கொடுத்துருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க மனோஜ்? விஜயா, இது எல்லாமே உன்னுடைய வேலை, நீ தான் இப்படிலாம் செஞ்சுருக்க. அப்போ அண்ணாமலையை நல்லா ஏமாற்றலான்னு யோசனை பண்ணியிருக்க தானே, எப்படி விஜயா உன்னால் இப்படி எல்லாரையும் ஏமாற்ற முடிஞ்சுது?
ரோகிணி தான் பொய் சொல்லி ஏமாத்துறானா? நீயும் இதே மாதிரி தானே ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்க அப்படின்னு மனோஜை மட்டும் இல்லாமல் விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க பாட்டி. இங்கே உடனே விஜயா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க மனோஜ், தேவையில்லாமல் இப்படி உண்மையை சொல்கிறேன்னு என்னை மாட்டி விட்டுட்டல, போதுமா மனோஜ், உனக்கு பணம் கிடைக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறீங்க? உண்மையை சொன்னாதான் பாட்டிக்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நானும் யோசிக்காமல் இந்த உண்மையை சொல்லிட்டேன். இப்போ என்னடானா பாட்டி, அப்பா, முத்துன்னு எல்லாரும் ரொம்ப கோவப்படுறாங்க. இதில் பாட்டி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீங்களும் அழுதுகிட்டே நிற்கிறீங்க. இப்படி நடக்கணும் நான் எதிர்பார்க்கல, மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியே, இப்போ மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? அதான் என்ன வசமாக மாட்டி விட்டுட்டியே. இதில் உங்கள் பாட்டியும் அப்பாவும் இப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. போதும் மனோஜ், உனக்கு நான் உதவி செஞ்ச வரைக்கும் போதும், நீ இப்படி பிரச்சனையில் என்னை வசமாக மாட்டி விட்ட வரைக்கும் போதும். எனக்கு தெரியும் என் அத்தை வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு. ஆனால் இப்போ நமக்கு பணம் கிடைக்க போதுன்னு சந்தோஷமாக இருக்கும்போது நீ இப்படி செஞ்சிட்டியே மனோஜ் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. இங்கே பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, நீ ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்க, இதில் மீனா வந்து இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எப்படி நீ சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்க, அத்தை நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, போதும் விஜயா நீ பேசாத, நீயும் மனோஜும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்லாமல் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் நான் சேர்த்து வச்ச பணத்தை கொடுக்கணும், என்னுடைய வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், இங்கே மனோஜோட பிஸ்னஸ்க்கு உதவி செய்யணுன்றதுக்காக ரவி, முத்துக்கு மட்டும் இல்லை, இங்கே மனோஜுக்காகவும் ஏன் விஜயா உனக்காகவும் நான் நிறைய பணம் எடுத்துகிட்டு வந்தது உண்மைதான். ஆனால் இப்போ சொல்கிறேன், இந்த பணத்தை உங்களுக்கு தரவே முடியாது. இனி உங்களுக்கு நான் பணம் தர மாட்டேன். அதே மாதிரி என்கிட்ட நீங்கள் பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டேன். மனோஜோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கல்ல, அதே மாதிரி மனோஜுக்கு நீங்கள் பணம் கொடுக்கலனா பரவாயில்ல, மனோஜால் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, என்னையும் மனோஜ் வசமாக மாட்டி விட்டுட்டான், எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது, என்னது நீ செஞ்ச வேலைக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை மன்னிச்சு கொண்டு வந்த பணத்தை கொடுக்கணுமா? நீ எனக்கு நல்ல மருமகளே இல்லை அப்படின்னு பாட்டி எல்லாரும் முன்னாடி விஜயா வந்து இப்படி வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்காங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவமாக எல்லாரும் முன்னாடி விஜயாவை பலார் பலார்னு பாட்டி வெளுத்து வாங்குறாங்க. அத்தை மன்னிச்சிருங்க, இப்படிலாம் வந்து கோவமாக பேசாதீங்க அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை, இனி வந்து மனோஜுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களாமா விஜயாவால் தான் இந்த வீட்டில் பிரச்சனை வருது. ஆனால் மீனா, ஸ்ருதி எல்லாம் பொறுப்பான மருமகளாக இருந்தாலும் இங்கே மனோஜுக்கு உதவி செய்கிறேன்னு விஜய் அப்படி செஞ்சுருக்கானா, எப்படிம்மா இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியும்? பேசாமல் நம்ம வீட்டுக்கே நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாங்க அப்படிலாம் ஒரு முடிவு எடுக்காதீங்க மனோஜ், உன்னை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன், இப்படி என்னை வசமாக மாட்டி விட்டுட்டல, என் வாழ்க்கையிலேயே நீ பிரச்சனை செய்யணும்னு நினச்சிட்டல மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா பேசுகிறீங்கன்னு கேட்க, பேசாத மனோஜ், உனக்கு செஞ்ச உதவியால் தான் இப்போ என் மாமியார் கேள்வி கேட்குறாங்க, உங்கள் அப்பா நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு, போதுமா மனோஜ், இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்குதான்னு சொல்லும்போது, அம்மா இப்போ கூட உங்கள் பேச்சை கேட்டு தானம்மா உண்மையே சொன்னேன், ஏம்மா நீங்களும் கோவப்படுறீங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது, முத்து சொல்கிறாரு, மனோஜே நீ பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிற, ஆனால் அம்மா பேசுகிறது உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி தானே, எல்லாரையும் ஏளனமாக பேசுவேன், அம்மா எப்பயுமே உனக்கு உதவி செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக என்னை பற்றியும் ரவியை பற்றியும் யோசிக்காமல் வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்க, அப்பாவையும் ஏமாத்திருக்கீங்க, இப்போ கேள்வி கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு பேசி சமாளிக்கிற, இப்படி வேற வேலையே இல்லையா உங்கள் 2 பேருக்கும்? இப்படி எங்களை ஏமாத்துறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கா? அப்பா இவங்களெல்லாம் மன்னிக்க கூடாதுப்பா, நீங்கள் ஏன்ப்பா இங்கேருந்து பாட்டி வீட்டுக்கு போகணும்? இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருந்தால் தானப்பா இப்படி நமக்கு தெரியாமல் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறாங்க, அதனால் நீங்களே யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நீங்கள் முத்து பேச்சை கேட்காதீங்க, நான் வந்து இந்த வீட்டில் இருக்கிறது முத்துவுக்கு பிடிக்கலப்பா, அதான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான், ஏற்கனவே ரோகிணி என்னை ஏமாத்திட்டா, இப்போ நீங்களும் வந்து மனோஜ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தா நான் எங்கப்பா போவேன் அப்படின்னு மனோஜ் வந்து பேசும்போது, பாட்டி சொல்கிறாங்க, ஏன் விஜயா பேச்சை கேட்டு இங்கே வந்து அண்ணாமலை போட வேண்டிய கையெழுத்தை நீ போட்டு கொடுத்தியா, அப்போ யோசிக்கலையா? இல்லை உன்னுடைய பிஸ்னஸ்க்காக வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் ஃபினான்சர்கிட்ட கொடுத்தல, அப்போ பிரச்சனை வந்தால் என்ன செய்யறதுன்னு யோசிக்கவே இல்லை, இப்போ மட்டும் என்ன மனோஜ், நீயும் விஜயாவும் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறீங்க, எப்படி தான் உங்களை நம்புறதுன்னு தெரியல, இன்னும் நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்க எங்களுக்கு தெரியாமன்னு ஒன்றுமே புரியலையே, எங்களை இப்படி ஏமாத்திட்டீங்கல்ல, எப்படி உங்களை நம்ப முடியும், நீங்கள் மன்னிப்பு கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, விஜயாத்தை என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்காம, நல்ல வேலை மனோஜ் இப்போவாது இந்த உண்மையை சொன்னார், இல்லைனா நம்மளால் இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது, மனோஜ் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவீங்களா இல்லையா? இல்லை உங்களை நம்பி நிறைய பணம் கொடுத்துருக்காரு ஃபினான்சியர், நீங்கள் சரியாக பிஸ்னஸ் பார்க்க மாட்டேங்கிறீங்க, கவனமாக இருக்க மாட்டேங்கிறீங்க, அப்படி இருக்கும்போது
உங்கள நம்பி விஜயா அத்தை இப்படி செஞ்சதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. எனக்கு என்னவோ இந்த வீட்டு பத்திரம் கிடைக்குன்ற நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. உடனே விஜயா ஸ்ருதிய பார்க்குறாங்க. மீனாவும், முத்துவும் அமைதியா இருக்க, உடனே பொறுப்பா இந்த வீட்ல இருக்க மருமக மீனா தான். மீனாவ புரிஞ்சுக்காம அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். இப்ப நீ செஞ்ச பிரச்சனைக்கு இந்த வீட்லயே இருக்கலான்னு பார்க்குறியா? அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை இப்படிலாம் பேசாதீங்க அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை" அப்படின்னு மன்னிப்பு கேட்டு இங்க அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. ஆனா, விஜயாவும், மனோஜும் என்னதான் உண்மைய சொல்லி மன்னிப்பு கேட்டாலும், இங்க வந்து அ பாட்டி வந்து பணம் குடுப்பாங்க. அதனால நம்ம உண்மைய சொல்லணும்னு மனோஜ் இந்த உண்மைய சொன்னதால, இப்ப எல்லாருக்கும் உண்மை தெரிய வந்தது. இல்லையா? இத்தன நாள் ஏமாத்துற மாரி, இனியும் வந்து இந்த உண்மைய சொல்லாம தானே இருந்திருப்பாங்க விஜயா? அப்படின்னு விஜயா மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க பாட்டி. முத்து, ரவின்னு எல்லாருக்கும் பாட்டி பணம் குடுத்துட்டாங்க. ஆனா, எனக்கு பணம் குடுக்கும்போது மட்டும் நான் தேவையில்லாம உண்மைய பேசி, இப்படி நானும் வசமா மாட்டிக்கிட்டேன். என் அம்மாவும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாலும், எல்லாரும் எங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. என்ன செய்யன்னு தெரியலன்னு யோசிக்கிறாரு மனோஜ். இங்க விஜயா யோசிக்கிறாங்க. என் வீட்டுக்காரர்கிட்டயும், என் மாமியார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டேன். ஆனா, மனோஜால தான் எனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மனோஜ் தான் அப்படின்னு. மனோஜ் இப்படி உண்மைய சொல்வான் அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல. மனோஜ் சொன்ன உண்மையால என் மாமியார் என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அதனால எனக்கு தர வேண்டிய பணத்தையும் தரல. இப்படி மனோஜால எனக்கு ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு மனோஜ் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா.